Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம வந்து யூனரி ஆப்ரேட்டர் பார்த்துருப்போம். ஓகே, இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட 17, 31 இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டருடைய ஹெல்ப் தேவை. ஃபர்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்ன இருக்குன்னா, அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இது. நாட் ஈக்குவலாக இருக்கிறதுன்னு செக் பண்ணலாம். இப்படி கிரேட்டர் தென் அப்படின்னா இப்படி, லெஸ் தென் அப்படின்னா இது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது எல்லாம் என்ன சொல்லுவோம்? ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் டைப், இதோட ரிட்டர்ன் டைப் என்னன்னா பூலியன். அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்? ஒன்று ட்ரூ அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், அல்லது ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ ஒரு ப்ரோக்ராம் வழியா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிட்டோம். இப்போ 17 இந்த இடத்துல 33 இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒருவேளை இந்த ரிசல்ட்டோட வேல்யூ, ஓகேவா, அந்த ரிசல்ட்டோடைய கம்பேரிசன் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அந்த வேல்யூ நமக்கு திரும்ப திரும்ப யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் இப்போ ஏ ஈக்குவல் பி அப்படின்னு நம்ம இதை பண்ணுறோம். இது வந்து ட்ரூவா அல்லது ஃபால்ஸா அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை ஒரு இடத்துல அசைன் பண்ணணும். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டதுக்கு பிறகு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இதோட ரிட்டர்ன் டைப் என்னது? பூலியன். இப்போ தான் சொன்னோம். ஓகேவா? எல்லாம் கேப்ஸாக இருக்கா? பூலியன். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ்ஒய்எஸ்ஓ என்னது? இஸ் ஏ ஈக்குவல் டு பி. என்னது வரும்? எதை கால் பண்ணணும்? ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ கால் பண்ணியாச்சு. தென் இதே மாதிரி ரிமைனிங் ஆப்ரேட்டர்லாம் இருக்கா? ஸோ அதுக்கு ஒரு 2-3 செக் பண்ணலாம். இஸ் ஏ கிரேட்டர் தென் அப்படின்னு வைக்கலாமா? கிரேட்டர் தென் பி. இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் அப்படி நம்ம இது பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? ஏ கிரேட்டர் தென் பி. இதை பண்ணும்போது என்ன ஆகும்? எரர் த்ரோ பண்ணுதா? ஏன் எரர் த்ரோ பண்ணுதுன்னா, நீங்க பாருங்க, இது வந்து ஸ்ட்ரிங். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம அதான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நமக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள ஸ்ட்ரிங் வந்துருச்சுன்னா அடுத்து ரிமைனிங் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? கன்கேட் பண்ணும். ஸோ கன்கேட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியாச்சு. தென் இதை கன்கேட் பண்ண ட்ரை பண்ணும்போது இது வந்து அன்டிஃபைன்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேட்டர் வந்து என்ன? அன்டிஃபைன்டு ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எனக்கு தனியாக இது ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் எனக்கு தனியாக ஃபர்ஸ்ட் முடியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, பாரந்திசஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஓகே, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ லெஸ் தென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் வந்து அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறத கேட்போம். இஸ் நாட் ஈக்குவல், நாட் ஈக்குவல் டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்? இதுதான் நாட் ஈக்குவல். லெஸ் தென் அல்லது அது செக் பண்ணலாமா? லெஸ் தென் ஈக்குவல் டு, இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகே, இஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ இந்த இடத்துல ஒரு லெஸ் தென் சிம்பிள். ஓகேவா? ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம 17, 32 ஏதோ வச்சுருந்தோம் நினைக்கிறேன். 33. ஓகே, ஏ இஸ் ஏ ஈக்குவல் டு பி, ஃபால்ஸ் தான். இஸ் ஏ கிரேட்டர் தென் பி, ஃபால்ஸு. இஸ் நாட் ஈக்குவல் டு, ஆமாம் ரெண்டு ஈக்குவல் கிடையாது. இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு.
ஆமாம் லெஸ் தென் தானே, ஏ வந்து லெஸ் தென், ஸோ ட்ரூ. ஓகேவா? ஸோ இதில் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எதாவது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா, ஓகே இந்த கேரக்டர் கம்பேரிசன். இப்போ கேரக்டர்ஸை எப்படி கம்பேர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டர்ஸ் ஆர் கம்பேர்ட் யூசிங் their யூனிகோடு வேல்யூஸ், விச் மீன்ஸ் இப்போ ஏக்கு 65, கேபிட்டல் ஏக்கு 65. ஓகேவா? ஸோ இதை நம்ம செக் பண்ணலாம். இதை டைரெக்டாகவே உள்ளே பாஸ் பண்ணலாம். இப்போ கேரக்டர் உள்ளே பாஸ் பண்ணியாச்சு, ஸ்மால் ஏவை பாஸ் பண்ணுறோம், கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு கேபிட்டல் ஏ ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்மால் ஏக்கு வேல்யூ வந்து என்ன இருக்கும், ஐ திங்க் 97 நினைக்கிறேன். ஓகேவா? 97. ஸோ இப்போ ட்ரூன் தான் வரும்னு நினைக்கிறேன். ட்ரூ தான். ஓகேவா? ஸ்மால் ஏக்கு வந்து 97, கேபிட்டல் ஏக்கு வந்து 65. ஸோ அதனால நமக்கு என்ன இருக்குது, அதாவது இதோட யூனிகோட் வேல்யூ இந்த மாதிரி இண்டிஜராக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தென் இதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த கொஸ்டினை மட்டும் லிசன் பண்ணுங்க. 10 அப்படிங்கிறது தெரியும், இண்டீஜர் அப்படிங்கிறது. இந்த 10.0 என்னது, ஃப்ளோட்டா டபுளா அப்படிங்கிற கேள்வி நீங்களே கேட்டுக்கிட்டு அதுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. இது எப்படி ஃப்ளோட்டா டபுளான்னு சொல்லுங்கிறதுக்கு. ஓகேவா? கண்டுபிடிச்சிங்களா? ஓகேவா? இது வந்து என்னது, டபுள். இந்த மாதிரி எதுவுமே சஃபிக்ஸில் இல்லைன்னா டபுள்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும், ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணோம்னா ட்ரூ தான் வரும். ட்ரூ வந்திருக்கா? இது வந்து இன்டிஜர் நம்பர், இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், ஆனால் ட்ரூ வந்திருக்கு. மீன்ஸ் ஏற்கனவே சொன்னதான் டைப் ப்ரொமோஷன் நடந்திருக்கு. இதில் எது ஹையஸ்ட், அதாவது வைடஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா இந்த லாங் தான். ஓகேவா? ஸோ இதுவும் லாங்காக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இன்டர்னலாக இது என்னன்னா 10.0 இருக்கிறதா மீனிங் இன்டர்னலி. ஓகேவா? இன்டர்னலி என்ன இருக்குது, 10.0 இருக்கிறதா இதுக்கு மீனிங். ஓகே. தென் வேற தென் இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்க, இது தெரிஞ்சுக்கங்க. இது இன்டர்வியூவில் கேட்கறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை, ஏன்னா இது கொஞ்சம் நிறைய கடியான விஷயம் இருக்குது. இந்த இடத்துல என்ன ஆகுது பாருங்க, ஃபால்ஸ்னு த்ரோ பண்ணுது. ஓகேவா? 0.1 0.2 ரெண்டும் என்ன ஆகுது, சம் பண்ணா 0.3 தான். பட் இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறப்ப என்னவாகுதுன்னா ப்ராப்பராக வந்து பைனரியாக ஸ்டோர் பண்ணலை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், இப்போ 10-ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகிட்டே இருக்கும், 3.3333ன்னு போயிட்டே இருக்குமா, இன்ஃபினிட் டைம்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ் என்ன பண்ணுறாங்க, கம்பைலர் வந்து ப்ராப்பராக பைனரியாக ஸ்டோர் பண்ணுறதில்ல. ஸோ அந்த கேசஸ்க்கு இந்த மாதிரி ஃபால்ஸ்னு த்ரோ பண்ணுது. இப்போ இதே இது வேறு ஏதாவது டெசிமல் நம்பரை வச்சு செக் பண்ணலாம். வேறு ஏதாவது டெசிமல் நம்பர்னா, இப்போ அதாவது 0.2 + 0.3 ஈக்குவல் டு 0.5. இப்போ இதுக்கு ட்ரூ வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ வரும். ட்ரூ வருது. ஸோ இது வந்து கரெக்டாக நம்மளால் என்ன பண்ணால் டிட்டர்மினேட் பண்ண முடியாது இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை. ஓகேவா? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பருக்கு நம்மளால் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து கரெக்டாக டிட்டர்மினேட் பண்ண முடியல. பேசிக் லாஜிக் எப்போல்லாம் உங்களுக்கு ட்ரூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1/2, அதாவது டினாமினேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு 0.5னா 2. ஓகே, 1/2 தானே, 0.5னா 1/2, 0.5 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கானா அதனை வந்து நீங்கள் 1/2. அப்போ இந்த 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பவர் n இருக்குது பார்த்தீங்களா, இவை வந்து பவர் n அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கான் அப்படின்னா, விச் மீன்ஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் ஆர் பவர்ஸ் ஆஃப் 1/2 அப்படிங்கிற கான்செப்டில் இருந்தால் இந்த நம்பர்ஸ்லாம் மேக்ஸிமம் என்ன ஆகுது, ட்ரூ தான் வருது. ஓகேவா? இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா 0.7ஐயும் இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமா, ஃபால்ஸ் வருதானே. இந்த இடத்துல 0.7 போட்டு இவனை 8ஆக மாற்ற ட்ரை பண்ணுவோமா, மேக்ஸிமம் ட்ரூன்னு தான் வரும்னு நினைக்கிறேன்.
பார்க்கலாம். அப்பயும் ஃபால்ஸ் தான் வருது. ஓகே, ஸோ இதான் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 0.2 அப்படிங்கிறது என்னது 2/10 அப்படிதானே 2/10. அப்போ 2/10 இதை வந்து நம்ம இதாக இது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5ன்னு வரும். ஓகேவா, இதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது அதாவது 1/2 பவர் n-க்கு கொண்டு வர முடியாது. இதை கொண்டு வர முடியுமா? முடியாது. இந்த இடத்துல 2 அல்லது 4 இருந்தால் நீங்கள் கொண்டு வரலாம். 4னா இந்த இடத்துல 2ன்னு கொண்டு வரலாம். ஓகேவா, விச் மீன்ஸ் அதாவது இந்த இடத்துல நமக்கு 1/4ன்னு கிடைச்சிருந்தா இதை நீங்கள் எப்படி எழுதலாம் 1/2 பவர் 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த கேசஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ட்ரூ கிடைக்குது. ஓகேவா, அதர் தென் தட் ரிமைனிங் எல்லாம் ஃபால்ஸ். கம்பேரிசன் பண்ணுறப்ப ஃபெயில் ஆகுது. அதாவது மேபி. ஓகேவா, ஸோ அதனால there is no rule that says all floating point comparisons are false. ஓகேவா, ஸோ இவ்வளவுதான். தென் இந்த மாதிரி கூட கேட்கலாம். இந்த மாதிரி கேட்டால் உங்களுக்கு என்ன தெரியும், இப்போ a greater than 5, ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் 10 கொடுத்துருக்கோம். இப்போ 10 வந்து ட்ரூ தான் இருக்கும். ட்ரூ ஈக்குவல் ட்ரூ தான். இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம்.